உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அழகுக்காக நாம் பயன்படுத்துவது மருதாணி, மருதோன்றி, அழவணம் என்றெல்லாம் சொல்லப்பெறுவது. லசோனியா இனர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த மருதோன்றி. இந்த மருதாணி நகத்துக்கு ஆரோக்கியம் தருவதற்காக, சிவப்பு வண்ணம் தருவதற்காக ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நகைச்சொத்தையை அது தடுக்கிறது, நகத்துக்கு பலம் தருகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த அழவணத்தை உலர்த்தியோ அல்லது பசுமையாகவோ 5 கிராம் அளவுக்கு அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடோ மோரோடோ கலந்து சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த அமீபா என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே தங்கி ஒன்றுக்கு பல மடங்காக அது வளர்ந்து வயிற்றுப்போக்கு உண்டாக்கக்கூடியது, டிசென்ட்ரி. அது மட்டுமல்லாமல் இரத்த பேதி, இப்படி சீதபேதி, இரத்த பேதி என்று சொல்லக்கூடிய பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, அமீபா என்று சொல்லக்கூடிய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அழவணம் உள்மருந்தாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது திகழும். உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, தலைமுடி அழகாக இருந்தால் அது ஒரு மனிதனுக்கு அழகு கூட்டுவது போல அமையும். தலைமுடி நீளமாக, வளமாக, அடர்த்தியாக, கருமையாக இருத்தல் வேண்டும். இதற்கு கார்டியோஸ்போமம் ஹெலிகா கேபம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. முடக்கறுத்தான், முடக்கு அறுத்தான் என்ற பெயரிலே, முடக்கு என்று சொல்லுகின்ற பொழுது மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்கி நம்மை சிறப்பாக செயல்பட வைப்பது முடக்கறுத்தான். இந்த முடக்கறுத்தான் ஒரு ஸ்டிமுலேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தருவதாக இருக்கிறது. இந்த முடக்கறுத்தானை எடுத்து, சாறு எடுத்து, சமபங்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நன்றாக காய்ச்சி தைல பதத்திலே வரும்படி காய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு அன்றாடம் தலைக்கு தடவி வருவதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய தலை பொடுகு விலகி போகும். தலைக்கு ஆரோக்கியம் வருவதனாலே தலைமுடி கொட்டாமல் நன்கு வளரக்கூடிய நிலை ஏற்படும். கருமையாகவும் அடர்த்தியாகவும் இந்த முடக்கறுத்தான் எண்ணெய் நமக்கு தலைக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற அடுக்கலையிலே, அஞ்சரை பெட்டியிலே தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் புளி. டாமரிண்டஸ் இண்டிகஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. டாமரிண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. புளிப்பு சுவைக்காக இதை நாம் பயன்படுத்துகின்றோம். விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. சாதாரணமாக எலுமிச்சையும் புளிப்புடையது, புளியும் புளிப்புடையது. எலுமிச்சையிலே சிட்ரிக் ஆசிட் என்கின்ற அமிலத்தன்மை இருக்கிறது. புளியிலே டார்டாரிக் ஆசிட் என்கின்ற அமிலத்தன்மை இருக்கிறது. இவை இரண்டுமே புளிப்பு சுவையை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த புளிப்பு சுவை ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உணவை செரிமானப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. வாய்க்கு சுவையை தரக்கூடியதாக திகழ்கிறது.
அது மட்டுமல்லாமல் இந்த டார்டாரிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற அமிலமும் சரி, புளியிலே இருக்கின்ற நார் சத்துவமும் சரி, கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக, குறிப்பாக லோ டென்சிட்டி லிபிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பை முற்றிலும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த புளி உணவாகி பயன் தருகிறது. இதனுடைய நார் சத்துவம் மலச்சிக்கலை தடுக்கிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. இதில் அயர்ன் என்கின்ற இரும்பு சத்துவம் இருக்கிறது, மெக்னீசியம் இருக்கிறது, மேங்கனீஸ் என்கின்ற சத்துவம் இருக்கிறது, பொட்டாசியம் என்கின்ற சத்துவமும் இருப்பதனாலே இது ஹார்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் என்று சொல்லக்கூடிய வகையிலே செரிமான திரவத்தை சுரந்து செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. கொழுப்பு சத்துவத்தை குறைப்பதனாலே உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இழந்த நீர் சத்துவத்தை, த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய, விளையாட்டு வீரர்களும் சரி, வெயிலிலே அதிக பணி செய்தவர்களும் சரி, நீர் இழப்பு ஏற்பட்ட போது இந்த புளியிலே சிறிது எடுத்து அதனோடு இனிப்பு சேர்த்து நீரிலிட்டு கரைத்து பருகுவதனாலே உடனடியாக இழந்த நீரை நமக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு டானிக், உரமூட்டியாக புளி விளங்குகிறது. கொழுப்பு சத்துவத்தை கரைக்கிறது, புண்களை ஆற்றுகிறது, பசியை தூண்டுகிறது, வாமிட்டிங், நௌசியா என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தியை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த புளி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு புளி மற்றும் தனியாவை பயன்படுத்தி மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்து, சிறுநீர் சுருக்கை சரி செய்து சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்து, உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பழம்புளி, தனியா, நாட்டு சர்க்கரை. நம்ம நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி தான் இது. இந்த பழம்புளி அப்படின்னும் போது இந்த பழம்புளி நமக்கு அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். யூஸ்வலாக புளி பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் புளியே கொஞ்சம் நாட்கள் ஆகிட்டு அது பழம்புளி ஆகும் பொழுது அது பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் மலத்தை இழுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம புளி அன்றாடம் சமையலில் பயன்படுத்துகிறோம். இந்த புளி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சிடணும். இதை எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு அதிகமாக டீஹைட்ரேஷன் ஏற்படும் பொழுது, நீர் இழப்பு ஏற்படும் பொழுது உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த மருந்து தயார் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிறுநீர் சூக்கு இருக்கும் பொழுதும் நம்ம இந்த கஷாயம் குடித்தோம்னா சிறுநீரை பெருக்கி வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் சுருக்கினால் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். அதே போல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் தினமுமே கூட இரவு நேரத்தில் இந்த பானத்தை பருகிட்டு வரும்பொழுது காலையில் அவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போயிடும். மலம் கட்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். ஊற வச்ச புளியோட நம்ம தனியா மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்ச புளியோட தனியா மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை இரவு தூங்க போகும்போது நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். மலம் கெட்டி ஆகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கும். காலையில் எழுந்ததும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கான ஒரு மருந்தாக இது செயல்படும். நம்ம புளியை உள்நாக்கு அழற்சிக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பழம் புளி எடுத்து அதோட கல்லுப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்து உள்நாக்கில் நம்ம தடவிட்டு வரும்பொழுது உள்நாக்கில் ஏற்படக்கூடிய அழற்சி கம்மியாகும். சிவப்புத்தன்மை, வலி எல்லாமே குறையும். இந்த புளிய மரத்தோட துளிர் இலைகளை நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிடலாம். மாதம் 2 முறை புளிய மரத்தோட இலைகளை நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும். நோய் தடுப்பு முறையாக இருக்கும். இந்த புளிய இலையில் பார்த்தோம்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் வைரஸ் நோய்களுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய தன்மை இந்த புளிய இலைக்கு இருக்கிறதுனால நம்ம மாதம் 2 முறை புளிய இலையை உணவாக எடுத்துக்கலாம்.
துவையலா அரைச்சி சாப்பிடலாம், அல்லது பருப்போட சேர்த்து கிராமங்களில் இதை கீரை போல கடைஞ்சி சாப்பிடுவாங்க, அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம புளிய மரத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகான பூக்கள் இருக்கும். இந்த பூக்களை கண்களுக்கான மருந்தா பயன்படுத்தலாம். நமக்கு கண் நோய் இருக்கும் பொழுது இந்த புளியம் பூக்களை நம்ம தண்ணியில் இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு கண்களை கழுவிட்டு வரும் பொழுது சீக்கிரமாக கண் வலி நமக்கு சரியாகும். கண் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா, நம்ம அதிகமாக வேலை செஞ்சு கண் டயர்டாக இருந்ததுன்னா இந்த புளியை பூக்களை எடுத்து கண்களுக்கு ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். அது கண்களில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸில் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸை போக்கும், வலியும் குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அன்பான நேயர்களே, புளியை நாம் உணவிலே பயன்படுத்துகின்ற பொழுது அது விட்டமின் சி செறிந்ததாக இருந்து எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதிலே இருக்கின்ற விட்டமின் ஏ மற்றும் சி, மேங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. சாதாரணமாக அடிப்பட்ட காயம், குறிப்பாக நாக்கை நாம் கடித்து கொள்ளுவது, விளையாட்டு வீரர்களுக்கு பொதுவாக நாக்கிலே அடிபடுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே சிறிது புளியன் துளிரை எடுத்து மென்று சிறிது நேரம் வாயில் வைத்திருந்து விழுங்கி விடுவதனாலே உடனடியாக ஸ்டிப்டிக் அமஸ்டெட்டிக் என்கின்ற வகையிலே வெட்டுப்பட்ட காயத்திலே இருந்து குருதி கசிவதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதுபோலவே மேற்புற காயம், வெட்டுக்காயங்களுக்கு இந்த புளியம் இலையை போடுவது நல்ல குருதியை நிறுத்தக்கூடியதாக விளங்கும். இந்த புளியன் இலையை விளக்கெண்ணெயில் இட்டு வதக்கி மேற்பற்றாக போடுகின்ற பொழுது சுளுக்கு, மூட்டு வலி இவைகளை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த புளியன் துளிரை பருப்பிட்டு நாம் கடைந்து உண்ணுகின்ற பொழுது பித்தத்தை உபரியாக்கி பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும், கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. இந்த ஹேமச்சூரியா, டிசியூரியா என்றெல்லாம் சொல்லுகின்ற குருதியோடு கசிகின்ற சிறுநீர், வலியோடு வருகின்ற சிறுநீர் இவற்றை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. கொழுப்பு சத்துவத்தை கரைக்கிறது. இந்த புளியம் பூக்களை கண்களுக்கு பசையாக வைத்து கட்டுகின்ற நிலையிலே கன்ஜங்டிவிட்டிஸ் என்று சொல்லுகின்ற ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்கின்ற புளிச்சை நோய், கண்களுக்கு எரிச்சல் தருவது, வீக்கம் தருவது, சிவக்கச் செய்வது, தலைவலிக்க செய்வது, இவை போன்ற நோய்களுக்கு இந்த பூக்கள் மேல்பற்றாக இருந்து மருந்தாகிறது. அன்பான நேயர்களே, புளி எவ்வளவு உன்னதமான மருந்தானது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.